வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில் தேங்காய்பால் தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாங்க இப்போ எப்படி முறுக்கு மாவு நம்ம பிசைஞ்சு வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் 2 அழகு தேன்குழல் முறுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு, தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து போட்டு அரைச்சிருக்கேன். அந்த மாவு இதுங்க. அதிலேருந்து 2 அழகு மாவு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக எடுக்கிறீங்களோ முறுக்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் நான் 1 டம்ளர் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு கலந்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுங்க. இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முறுக்கு மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணும்னாலும் செஞ்சுக்கலாங்க. தேன்குழல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்ற வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கலந்து வச்சுருக்கேங்க. லைட்டாக சூடு பண்ணி உருகிற அளவுக்கு வச்சுருக்கேன். வெண்ணெய் நெய் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. எண்ணெய் நம்ம முறுக்குக்கு சுடுறதுக்கு எண்ணெய் வைக்கிறோம் இல்லைங்களா கடாயில், அது சூடானக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் விட்டுக்கோங்க. சாஃப்டாக வரும். இதை கலந்துடுறேன். நெய்யும் வெண்ணெயும் நல்லா மாவில் நல்லா ஒன்றா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் நம்ம தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் தாங்க விட போகிறோம். கொஞ்சம் மாவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக முறுக்கு புழிய வரும். தேங்காய் பால் ஊற்றி முறுக்கு மாவு கலக்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலந்துக்கோங்க. நிறைய மாவு போட்டு கலக்காதீங்க. ஏன்னா தேங்காய் பால்ன்றதுனால மாவு சீக்கிரம் புளிச்சிரும். கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் மாவு எடுத்து தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு சுட்டுடுங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இந்த 1 டம்ளர் தேங்காய் பாலில் 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலேயே இந்த மாவுக்கு இழுத்துருக்குங்க. ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தான் மீந்திருக்கு. ரொம்ப கல் மாதிரி மாவு பிசைஞ்சிக்காதீங்க, உங்களால் புழிய முடியாது. கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நான் அப்படியே டைரெக்டாக எண்ணெயில் புழிய போகிறேன். பழக்கம் இல்லாதவங்க ஒரு ஜல்லி கரண்டி மேலே எண்ணெய் தடவிட்டு அதில் புழிஞ்சு சுடுங்க. நான் சின்ன கடாய் வச்சுருக்கிறதுனால 2 புழியிறேங்க. பிகினர்ஸ்லாம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட சலசலப்பு அடங்குது. அது மாதிரி அடங்கினவுன்னா முறுக்கு மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாங்க. தேங்காய்பால் தேன்குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள்,
எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.